Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. இனிமேல் நாம தான் அப்படின்னு ஒரு கட்சி நினச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் புதிய சக்தியாக வந்து ஆட்சியே அமைச்ச வரலாறு தமிழ்நாட்டுக்கு உண்டு. அப்படி புதுசாக வந்தவங்க யார் யார், அவங்க எந்த உயரத்துக்கு போனாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு சுதந்திர இந்தியாவுக்கே ஒரே கட்சி, அது இந்திய தேசிய காங்கிரஸ் தான் அப்படின்னு காங்கிரஸ் நினச்சிக்கிட்டு இருந்தபோது 1949ஆம் ஆண்டு ஒரு மாநில கட்சியாக திமுக உதயமாச்சு. என்னதான் 1949லேயே ஆரம்பித்தாலும் 1957 தான் அவங்க முதல் தேர்தலையே போட்டிடுறாங்க. பிறகு 1967 தான் அவங்க ஆட்சியை அமைச்சாங்க. 1949 ஆரம்பித்த திமுக 1967 தான் ஆட்சியை அமைக்குது. இனிமேல் நாம தான் அப்படின்னு திமுக நினச்சிட்டு இருந்தப்ப எம்ஜிஆர் திமுகலேருந்து விலகி அதிமுகவை 1972ஆம் ஆண்டு ஆரம்பிக்கிறாரு. அதன் பின்னாடி 1977 அவர் ஆட்சி அமைக்கிறாரு. இதை பார்த்துட்டு தான் பல பேர் நாங்கள் தான் அடுத்த எம்ஜிஆர், நாங்களும் அது மாதிரி அடுத்த தேர்தலையே வந்து ஆட்சி அமைப்போம், 1972க்கும் 1977க்கும் 5 வருஷம் தானே கேப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர் ஒன்றும் உடனே வந்து கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்கல. எம்ஜிஆர் திமுகவில் உறுப்பினரானது 1953. 1967 தான் அவர் முதல் தடவையாக எம்எல்ஏவே ஆகிறாரு. அப்போ வந்து அவர் திமுகவில் இருந்தார். தன்னோட படங்கள்லாம் எங்கே திமுகவையும் உதயசூரியனையும் பிரபலப்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் அவர் பண்ணுறாரு. 1960 மன்னாதி மன்னன் அப்படிங்கிற ஒரு படத்தில் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடைமையடா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதுவும் திமுகவுக்காக அவர் பாடின பாட்டு தான். அவர் படத்தில் அதை முக்கியமான இடத்துல வச்சார், முக்கியத்துவம் கொடுத்து வச்சார். அதன் பிறகு 1965 ஒன்றே குலம் என பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இதுவே அண்ணாவோட வரிகள் தான். அந்த பாட்டு முழுக்க பல இடங்களில் அவர் அண்ணாவை ரெஃபரன்ஸாக காமிச்சிக்கிட்டே இருப்பார். 1966 அன்பே வா அப்படிங்கிற படத்தில் வெளிப்படையாகவே உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே அப்படின்னே ஒரு லைன் வரும். அந்த பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறதுன்னு ஒரு பாட்டு வரும். அதில் தான் இந்த லைன் வரும். பின்னாடி சென்சாருக்காக அதை வந்து புதிய சூரியன்னு மாற்றினதாகவும் ஒரு தகவல் இருக்குது. ஆனால் எழுதப்பட்டதும் அவர் பாடினதும் உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலேன்னு தான். அந்த அளவுக்கு வெளிப்படையாக தன்னுடைய படங்களில் உதயசூரியனையும் சரி, திமுகவையும் சரி, அண்ணாவையும் சரி அவர் தொடர்ந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டே வந்தார். அதோட தொடர்ச்சி தான் இந்த 1972ம் 1977 ஆட்சி அமைச்சதும். அதிமுக எம்ஜிஆர் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய பங்கு. அவர் இருந்த வரைக்கும் தொடர்ந்து அவர் மட்டுமே தான் ஜெயிச்சார். எம்ஜிஆர் இறந்த பிறகு இனிமேல் அதிமுக இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் தான் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராக இந்த ஜெயலலிதா பெரிய இடத்துக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டாங்க. கட்சி இரண்டாக பிரிந்த போதும் அதுலேருந்து மீண்டு வந்தாங்க. அப்படி வந்தவங்க 1991 முதல்வர் ஆனாங்க. இதையும் சிலர் எடுத்துக்கிட்டு அவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜெயலலிதா கட்சியில் இணைஞ்சது வந்து 1982. கிட்டத்தட்ட 11 வருடங்களுக்கு பிறகு தான் அவங்க ஆட்சியை அமைச்சாங்க. இனிமேல் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப 2005 விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தேமுதிக அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்குறாரு. முதல் தேர்தலே ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றி தான். குறிப்பிடத்தகுந்த வெற்றின்னு சொல்கிறதோட குறிப்பிடத்தகுந்த பர்சன்டேஜ் அதில் அவங்க வந்து பெரிய பங்கு வச்சாங்க. அதை தொடர்ந்து 2011 அவர் எதிர்கட்சி தலைவர் ஆகிற அளவுக்கு போனார். அவரும் வெறும் 2005 கட்சி ஆரம்பித்து 2011 எதிர்கட்சி தலைவர் ஆகலை. அவர் 2000லேருந்து 2005ஆம் ஆண்டு வரைக்கும் தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் அதோட தலைவராக இருந்தார். அவர் தலைவராக இருந்த காலம்தான் நடிகர் சங்கத்தோட பொற்காலம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பல விஷயங்களை பண்ணார். அதில் முக்கியமான விஷயம் நடிகர் சங்கத்தோட கடனை பெருமளவுக்கு குறைச்சது.
அவர் அந்த டைமில் நடிகர்களை கூட்டிட்டு நிகழ்ச்சி நடத்தினதாக இருக்கட்டும், அதன் மூலமாக நிதி திரட்டினதாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு ஆளுமைக்கு பெயர் போனவர் தான் 2005 கட்சி ஆரம்பித்து 2011 எதிர்கட்சி தலைவரானார். இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து நாளைக்கு ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, அதற்கு அவங்க முன்னுதாரணமாக வச்சுக்கிறவங்களும் சரி, இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து நாளைக்கு ஆட்சியை பிடிக்கலை. அவங்களோட உழைப்பு தமிழக அரசியலும் சினிமாவும் பிரிக்க முடியாதது. அந்த தொடர்பு என்பது, அந்த நெருக்கம் என்பது இந்த நிமிடம் இந்த அரசியல் களம் வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கு. விஜயோட வருகை எல்லாமே நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இதற்கு முன்னாடி கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை பார்க்கணும் அப்படின்னா, இதற்கு முன்னாடி பல முக்கியமான நடிகர்கள் எல்லாமே அரசியல் ரீதியாக அரசியல் கட்சிகளில் சேர்ந்து ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக செயல்பட்டுருக்காங்க. ஆனால் அரசியலை சேர்ந்ததே தப்பு அப்படின்றத வெளிப்படையாகவும் ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இல்லை, குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா சிவாஜி கணேசனை சொல்லலாம். அவர் 50களில் அவர் திராவிட கொள்கையை நோக்கி அவரோட அரசியல் பயணம் என்பது இருந்தது. திமுகவில் அறிஞர் அண்ணாதுரை திமுக அப்படின்ற கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் திமுகவில் சிவாஜி கணேசன் தன்னை இணைத்து கொண்டார். இந்த சிவாஜி அப்படின்ற அடைமொழியே அவருக்கு தந்தை பெரியார் கொடுத்தது தான். அதனால் திராவிட கொள்கை மீது அதிக பற்று கொண்ட சிவாஜி கணேசன் திமுகவில் தொடர்ந்து பயணிக்கிறார். அந்த பராசக்தி போன்ற திரைப்படங்கள் எல்லாமே இன்றளவும் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய காவியமாக தமிழக அரசியலையும் தமிழ்நாட்டு மக்கள் மனதிலையும் நிற்குதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவிற்கு சிவாஜியுடைய அரசியல் பயணம் திமுகவில் ஆரம்பித்து பல திருப்பங்களை, பல தோல்விகளை சந்திச்சதுன்னு தான் சொல்லணும். திமுகவில் தொடர்ந்து பயணித்த சிவாஜி கணேசன் ஒரு புறம் காமராஜரோட தலைமையை ஏற்று காங்கிரஸ் பக்கம் பயணிக்க தொடங்கினார். அவரோட கொள்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டு காங்கிரஸில் இணைஞ்சு காங்கிரஸ் கட்சிக்காக பல தேர்தல்களில் பிரச்சாரம் பண்ணார். குறிப்பாக 1967 சிவாஜி கணேசன் காங்கிரஸுக்கு ஆதரவாக பல தொகுதிகளை பிரச்சாரம் பண்ணாருன்னு சொல்லணும். அவருடைய இந்த அரசியல் பயணம் என்பது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.